என் பேர் ஆரோக்கியராஜ். கள்ளக்குறிச்சி மாவட்டம், சங்கராபுரம் வட்டம், விரியூர் கிராமம். நான் ஒரு அரசு பள்ளியில் பணிபுரிகிறேன். 2013 எங்கள் சைடில் வந்து நிறையா பவர் கட் இருந்துச்சு. அந்த பவர் கட்டை வந்து சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணது தெரியல. அதுவும் இல்லாமல் கடை வச்சுருக்கேன். கடைக்கு வந்து ஒரு யூனிட் 6 ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நான் வந்து சோலாருக்கு மாறினேன். சோலாருக்கு மாறின பிறகு நிறையா கண்ட்ரோலர் ட்ரை பண்ணேன். எனக்கு எதுவும் செட் ஆகலை. நிறையா வருஷத்துக்கு ஒரு கண்ட்ரோலர் மாற்றிக்கிட்டே இருந்தேன். அப்புறமா தான் 2019 எனக்கு ஆஷா பவர் பற்றி தெரிஞ்சு ஆஷா பவர் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுலேருந்து இன்னைய வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நிறையா யூபிஎஸ் வந்து சோலார் கண்ட்ரோலரோட கொடுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பேனல் கனெக்ட் பண்ண உடனே கண்ட்ரோலர் போயிடும். திருப்பி யூபிஎஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. அப்புறம் கண்ட்ரோலருக்கு பதிலாக ஆஷா பவரை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு அது வழியாக பேட்டரி சார்ஜ் பண்ணி பேட்டரியில இருந்து கரண்ட்டாக மாற்றுறதுக்கு யூபிஎஸ் எந்த யூபிஎஸ் வேணால் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். அதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு நல்லாவே இருக்கு. நான் பயன்படுத்திட்டு இருக்கிற ஆஷா பவர் வந்து நியான் 60ங்கிற மாடல். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 1 கிலோவாட் பேனல் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் பயன்படுத்திட்டு இருக்கிறது வந்து 200 ஆம்ஸ் 24 வோல்ட் பேட்டரி. ஒரு நாள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணது போக மீதி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நைட்டில் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து பேக்கப் இருக்கு எனக்கு. ஆஷா பவர் சோலார் கண்ட்ரோல் MPPT பற்றி எனக்கு எப்படி தெரியும்னாக்கா, நான் அப்போது 2013 வந்து கண்ட்ரோலர் நிறைய ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. சரி, என்ன கண்ட்ரோலர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் தேடும்பொழுது நெட்டில் பார்த்தா நான் தெரிஞ்சுட்டேன் ஆஷா பவரை பற்றி. ஆஷா பவர் நல்லா இருக்குதுங்கிறதாக அப்போ வாங்கி இன்னி வரைக்கும் எனக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் இருக்குது. நான் வந்து கடைக்கு வந்து EB லைனே வாங்கலை, இது வரைக்குமே வாங்கலை. இதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது. பிற்காலத்தில் வந்து அப்கிரேஷன் பண்ணணுங்கிற ஐடியா இல்லை. அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஆஷா பவர் தான், ஏன்னா அது நல்லா இருக்கு எனக்கு.